ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலையில் ஆராதனைக்காக நன்றி சொல்ற ஆண்டவரே, நாராயணி தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிரசுத்தத்தினால் இந்த இடத்தை ஆண்டவர் மூடுவீராக. இந்த ஆராதனை தேவனுக்கு மகிமையான ஆராதனை இருக்க ஆண்டு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. கர்த்தர் மத்தியிலே பிரசன்னமாகி வாக்குத்தத்தம் செய்த தேவன் உண்மை உள்ளவர், மத்தியில் வருவேன் என்று சொல்லியிருக்கீங்க. மத்தியில் வந்திருப்பதற்காக நன்றி சொல்றாங்க. தொடர்ந்து குறிப்பேற்றுக் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளிலுமாய் நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை விசேஷமாய் வாசிப்போம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பாருங்க, நம்முடைய ஆண்டவர் யாரை உயர்த்த விரும்புகிறார்? இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. உலகத்தார்கள், உலக மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்திருக்கிறவர்களை மட்டுமே உயர்த்துவார்கள். குடும்பத்தில் உயர்வாயிருக்கிறவர்களையே உயர்த்துவார்கள். அரசியலில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவர்களை உயர்த்துவார்கள். ஏழைகளையோ தரித்திரர்களையோ வாசலிலே, தெருக்களிலே, புழுதியிலே, குப்பையில் இருக்கிறவர்களையோ மனிதர்கள் ஒரு நாளும் உயர்த்துவது இல்லை. புழுதியில் இருக்கிறவனை புழுதியோடு புழுதியாக நசுக்கி விடுவார்கள். குப்பையில் இருக்கிறவனை குப்பையோடு குப்பையாக நசுக்கி விடுவார்கள். ஆனால் மனிதனை படைத்த தேவனாகிய கர்த்தர் இங்கே சொல்கிறதை பாருங்க. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவது மட்டுமல்ல, அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். எத்தனை ஒரு ஆசீர்வாதமான, எத்தனை மேன்மை நிறைந்த ஒரு தேவன் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, யார் என்னை உயர்த்தக்கூடும்? ஐயோ, எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே, என்னை கை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லையே, ஐயோ நான் மிகுந்த தாழ்நிலை கிடக்கிறேனே, நான் பொருளாதாரத்தில் மிகுந்த பின்தங்கி நான் இருக்கிறேனே, என்னுடைய குடும்பம் அன்றாடம் வேலை செய்து சாப்பிடுகிறார்கள், யார் என்னை உயர்த்துவதற்கு இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கி நிற்கலாம். இந்த வார்த்தை உங்களுக்காகத்தான். நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்பது அவர் வாக்கு செய்திருக்கிறார். அவர் வாக்குத்தத்தம் செய்த தேவன் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை உயர்த்துவதற்கு அவர் என்றும் உங்களை அழைக்கிறார். நம்ம வேதத்திலிருந்து சில நபர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர்களை ஆண்டவர் எப்படி உயர்த்தினார், அதற்கு என்ன காரணம், எல்லாரையும் கண்ட இடத்திலெல்லாம் அந்த ஆண்டவர் உயர்த்திட மாட்டார். தேவன் நம்மை உயர்த்த வேண்டுமானால் அவர் நிச்சயமாக உயர்த்துவார்கள், எந்த மாற்றமும் இல்லை. அதை உயர்த்த வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கூட பார்க்கலாம். இது கடந்த நாட்கள் வாரத்தினுடைய செய்தியுடைய தொடர்ச்சி தான். இது ஒரு வேத புஸ்தகத்திலே யோசேப் என்ற ஒரு மனிதனை பற்றி நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனா, ஒரு இளைஞன், தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவன் 17 வயதா இருக்கும்போது
தன் தகப்பனை விட்டு பிரிந்து தன் சகோதரரால் பகைக்கப்பட்டு அந்நியர்களுக்கு விற்கப்பட்டு அந்நிய தேசத்திலே அடிமையாக ஒரு வீட்டிலே அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அப்படி அந்த இடத்துல அவன் வேலை செய்த போது கூட அவனை தேடி பாவம் வருகிறது. ஆனால் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடுகிற ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அந்த வீட்டினுடைய எஜமானி, அந்த எந்த வீட்டில் வேலை செஞ்சானோ அந்த வீட்டினுடைய தலைவி சொல்கிறார், நீ என்னோடு வந்து தகாத முறையிலே உறவுக்குள், என்னோடு வந்து நீ சயனித்திரு என்று அவள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யாரும் அந்த யோசேப்புக்கு அவரை கண்காணிக்க யாருமே இல்லை. அவன் தகப்பன் பக்கத்தில் இல்லை, அவன் அண்ணன் தம்பி யாருமே கிடையாது, அவன் உறவுகள் யாருமே கிடையாது. அவங்க இருக்கிறாங்களா இல்லையா என்பது கூட யோசேப்புக்கு தெரியாது. அவன் என்ன வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம், அவன் இஷ்டம் போல ஜீவித்திருக்கலாம், அவன் இஷ்டம் போல பாவம் செய்திருக்கலாம். ஆனால் அவன் சொல்கிறான், நான் இவ்வளவு பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று தன் வஸ்திரத்தை மேல் அங்கியை கூட அவன் அந்த இடத்திலே அந்த வீட்டுடைய அறையிலே போட்டுவிட்டு அவன் வெளியிலே ஓடிவிட்டான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான வாலிப மகனே, மகளே, உன் வாழ்க்கையை தேவன் உயர்த்த வேண்டுமானால் நீ ஒரு சாதாரண ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் மட்டும் போதாது. அல்ல வாரந்தோறும் நான் ஆலயத்துக்கு போகிறேன், வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிறேன், அல்லாவிட்டால் நான் ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துகிறேன், அல்லாவிட்டால் நான் ஒரு சின்ன ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் மட்டும் போதாது. தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை, தெய்வ பயத்தோடு கூட நீ அந்த பரிசுத்த வாழ்க்கையை நீ காத்துக்கொண்டால் மட்டும்தான் தேவனாய கர்த்தர் உன்னை உயர்த்த முடியும். ஆண்டவர் இந்த யோசேப்பை உயர்த்துவதற்கு அவர் திட்டம் கொண்டிருந்தார். ஆனால் ஏறக்குறைய அவன் 13 வருடங்கள் சிறைச்சாலையிலே காத்திருக்க வேண்டிய ஒரு அவல நிலைமை உண்டாயிருந்தது. அந்த சிறைச்சாலையில் எப்படிப்பட்ட துன்பங்களை அவன் சகித்தான், எப்படிப்பட்ட வேதனைகளை சகித்தான் என்று சொல்லி நமக்கு பெரிய அளவிலே விவரங்கள் அங்கே நமக்கு சொல்லப்படாவிட்டாலும், சிறைச்சாலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு, சிறைச்சாலையிலே போய் வந்தவர்களுக்கு அந்த அனுபவம் தெரியும். எனக்கு ஒரு தம்பியை தெரியும், அவனை ஒரு நாள் நான் சந்தித்தேன். அவன் ஒரு சின்ன ஒரு கேஸ் விஷயமாய் சில நாட்களாக அவன் ஜெயிலே இருந்துட்டு வந்தான். அப்போ சொன்னா, பாஸ்டர், ஒரு முறை ஒரு மனிதன் ஜெயிலுக்குள் போய் வெளியே வந்தான் என்று சொன்னால் அவன் மறுமுறை போவதற்கு இஷ்டப்பட மாட்டான். காரணம், அவ்வளவு கொடுமைகள், அவ்வளவு அந்த சிறைச்சாலைகளுக்குள்ளே பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லி அவன் சொன்னான். ஆமா, அங்கு இருக்கக்கூடிய கைதிகள், இந்த புதிதாய் போகக்கூடிய கைதிகளை அந்த அளவுக்கு அவர்கள் பல விதத்திலும் டார்ச்சர் பண்ணுவார்கள் என்று சொன்னார். இன்றைக்கே அப்படியானால் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாய் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தபோது அன்றைக்கு இருந்த சிறை எப்படி இருந்திருக்கும் யோசித்து கொஞ்சம் பாருங்களேன். அப்போ அந்த இடத்திலையும் அவன் உண்மையாயிருந்தான். வேதம் கூறுகிறது பாருங்க, யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லி. அல்லேலூயா! எத்தனை மகிமையான காரியம் பாருங்க. சிறைச்சாலை வாழ்க்கை, ஆனாலும் தேவனை தன்னுடைய வாழ்க்கையில் வைத்துக் கொண்டான். தேவன் தன்னை விட்டு விலகி போகும்படியாய் ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் எந்த காரியத்தையும் செய்யாதபடி மிகுந்த பயபக்தியோடு கூட, என் தகப்பன் என்னை பார்க்கல, என்னுடைய அம்மா பார்க்கல, என்னுடைய அண்ணன் தம்பி பார்க்கல, என் உறவுகள் பார்க்கல, என்னுடைய போதகர் என்னை பார்க்கல என்று இஷ்டம் போல பாவத்தை செய்யாதபடிக்கு தேவாதி தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிற ஆண்டவர் என்னை காண்கிறார் என்ற ஒரு பயபக்தியோடு யோசேப்பு வாழ்ந்தார். அப்படிப்பட்ட ஒரு பயபக்தியோடு கூட எந்த நிலையிலையும் தெய்வ பயத்தோடு கூட நீங்கள் வாழ்வீர் என்று சொன்னால் அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் உயர்த்துகிறார். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்கும்போது சிறைச்சாலையில் இருந்து
சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன். எத்தனை ஒரு ஆச்சரியம், எத்தனை ஒரு அருமையான காரியம் பாருங்க. என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தம்பி, தங்கச்சி, அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை சிங்காசனம் வரைக்கும் உயர்த்துவதற்கு விருப்பம் கொண்டவராயிருக்கிறார். ஆனால் அதற்கு தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? தேவனை பற்றிய ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமா, இதை ரெண்டும் தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஏதோ உண்மையில்லாத ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்துட்டு பிரயோஜனமே இல்லை, விசுவாசம் இல்லாத கிறிஸ்தவனாய் வாழ்ந்துட்டு பிரயோஜனமே இல்லை, இஷ்டம் போல மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சர்ச்சைக்கு போயிட்டு வந்துட்டு காரியமே இல்லை. நீ ஜெயில கிடக்கலாம், துன்பங்களை அனுபவிக்கலாம், பொய்க்குற்றங்கள் உண்மையில் சாட்டப்படலாம், உன்னுடைய சூழ்நிலை மிகவும் கடினமாய் இருக்கலாம். ஆனாலும் தேவ பயத்தோடு கூட இயேசு என்னை காண்கிறார், தேவன் என்னை பார்க்கிறார் என்ற அந்த பயபக்தியோடு கூட நம்ம வாழ்வோமானால் ஒரு நாள் வரும், அன்றைக்கு தேவாதி தேவன் யோசேப்பை உயர்த்தது போல உன்னுடைய வாழ்க்கையும் கூட ஆண்டவர் உயர்த்தி மேன்மைப்படுத்த அவர் உண்மையும் சத்தியமும் உள்ள தேவனாய் அவர் காணப்படுகிறாருங்க. நாள் வந்தது. 13 ஆண்டுகள் யோசேப்பு ஜெயிலில் இருக்கிறார். ஜெயிலில் இருந்த தன்னுடைய நண்பன், அந்த சுயம்பாகிகளின் தலைவன், அவன் யோசேப்பை மறந்து போனான். அந்த பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்து போனான். யோசேப்பை சொன்னா, நீ வெளியில போகும்போது என்னை நினைத்து ராஜாவிடத்துல பேசு, நான் எந்த தப்பும் செய்யாம இந்த சிறைச்சாலையில் கிடக்கிறேன். அவன் சரி சரி பலமா தலையாட்டிட்டு போனான். ஆனா மறந்தே போனான். இன்றைக்கு அநேக நண்பர்கள், நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்துட்டு போலாம். ஆனால் மனித சூழலை எல்லாம் மறந்து விடுவார்கள். ஆனால் நம்மை மறக்காத தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றி வேதம் சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதே இல்லை என்று சொல். பார்த்தீங்களா? உங்களை தேவன் மறக்கவே மாட்டார். உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? மறக்கவே மாட்டார். உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரா? மறக்கவே மாட்டார். உன்னை உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரா? மறக்கவே மாட்டார். அந்த மறக்காத தேவனுக்கு முன்பாக நீங்கள் உண்மை உத்தமத்தோடு வாழும்போது ஏற்ற சமயத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். நாள் வந்தது. அந்த பார்வோனுக்கு ஒரு நாள் கலங்கப்படுகிறது. அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை சொல்வதற்கு அந்த எகிப்து தேசத்தில் யாருமே கிடையாது. அப்பதான் அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவர் சொல்கிறான், நான் செய்த தவறு இன்றுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நாங்கள் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு எபிரேய பிள்ளையாண்டன் எங்களோடு கூட இருந்தான். நாங்கள் 2 பேரும் சுயம்பாகிகளின் தலைவரும் நானும் சொப்பனம் பார்த்தோம். அந்த அர்த்தத்தை அவன் எங்களுக்கு சொன்னான். அந்த அர்த்தத்தின்படி எங்களுக்கு நடந்தது. நான் அதை மறந்துட்டேன். அந்த எபிரேய பிள்ளையாண்டன் சிறைச்சாலையில் இருக்கிறான்னு சொன்னபோது பார்வோன் ஆள் அனுப்பி யோசேப்பை கொண்டு வரும்படியாய் சொல்கிறான். யோசேப்பிடத்தில் சொப்பனத்தை சொல்கிறான். யோசேப்பு அந்த சொப்பனத்திற்கு அர்த்தத்தை சொல்கிறான். அதை கேட்டபோது பார்வோனுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது. எகிப்து தேசம் விஞ்ஞானத்திலும் எகிப்து தேசம் நாகரிகத்திலும் வளர்ந்திருந்த அந்த காலகட்டத்திலே ஒருவனுக்கும் சொப்பனத்தை சொல்ல முடியவில்லையே, இவங்க என்ன படிப்பு படிச்சாங்கன்னு சொல்லி கோபம் அடைந்து யோசேப்பை பார்த்து, நீதான் என்னுடைய ராஜ்யத்திற்கு தலைவன், நீதான் இந்த சிங்காசனத்திற்கு அதிகாரி என்று தன் கையிலே போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து யோசேப்புக்கு போட்டு, பார், எகிப்து தேசம் முழுவதற்கும் நான் உன்னை அதிகாரியாக நான் மாற்றி இருக்கிறேன். சிங்காசனத்தில் மாத்திரம்தான் நான் உயர்ந்திருப்பேன். மற்றபடி உன்னுடைய கை அசைவில்லாதபடி, உன்னுடைய உத்தரவில்லாதபடி ஒருவரும் தன் கையையாவது தன் தலையை அசைக்க கூடாது என்று சொல்லி அவனுக்கு தன்னுடைய சரப்பணியை கழற்றி, தான் போட்டிருந்த மாலையை கழற்றி அவன் கழுத்திலே இட்டு எல்லாருக்கும் சொல்றான், யோசேப்பை தண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி. எவ்வளவு பெரிய உயர்வு பார்த்தீங்களா? ஒரு சிறைச்சாலையிலே கிடந்தவன் திடீரென்று எகிப்தினுடைய ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே பிரதம மந்திரியாக மாற்றப்பட்டார். யாராலும் கூடும்?
இயேசுவால் கூடும். எப்படி? இயேசுக்கு பிரியமாய் இருந்தால், இயேசுக்கு உண்மையா இருந்தால், வாழ்க்கையிலே கஷ்டமும் பாடுகள் வரும்போது எனக்கு இந்த இயேசு வேண்டாம், எனக்கு இந்த விசுவாச வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு ஒருவேளை நீ சொல்லிட்டு போவாயானால் எப்படி உன்னை உயர்த்த முடியும்? குப்பையில கிடந்த யோசேப்பு, சிறைச்சாலையிலே கிடந்த யோசேப்பு ஒரு நிமிடத்திலே அவன் வாழ்க்கையில பல மாற்றங்கள் உண்டாகி அவன் சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்திற்கு உயர்த்தப்பட்ட ஒரு மனிதனாய் இருக்கிறதை நாம் பார்த்து ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கே ஒரு வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணி. ஆண்டவரே, நீர் என்னை உயர்த்துங்க ஆண்டவரே என்று சொல்லி, நீங்க என்னை உயர்த்துங்க என்று சொல்லி, நான் உண்மை உத்தமமாய் எந்த சூழ்நிலை உமக்கு பிரியமாய் நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் இந்த நாளிலே தேவ கரத்திலே உங்களை அர்ப்பணித்து வாழ்வேன் என்று சொன்னால், யோசேப்பை உயர்த்தின தேவனாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த ஒரு மனுஷனை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். அவருடைய பெயர் தாவீது. சொல்லுங்க, அவருடைய பெயர் தாவீது. இவர் எங்க கிடந்தாரு? இவருடைய பின்னணியம் என்ன? இது பெரிய ஒரு மாளிகை வீட்டிலிருந்து அவர் வரல. இவருடைய பின்புலத்தை பார்க்கும்போது ஒரு ஏழை தகப்பனுக்கு ஆடு மேய்க்கிற ஒரு மகனாய் இருந்தார். ராத்திரி பகலும் காட்டில இருந்து பனி, காற்று, மழை, எந்த சூழ்நிலையிலையும் காட்டிலேயே இருந்து தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தார். ஆமா, ஆடு மேய்க்கிறவன். ஆடு மேய்க்கிறவன் எப்படி அரசனா மாற முடியும்? நம்ம ஊர்ல ஏதாவது ஆடு மேய்க்கிறவனை பார்த்து பிடிச்சிட்டு வந்து சிஎம் ஆகவோ மந்திரியாகவோ யாராவது மாற்றுவாங்களா? ஆனால் தேவன் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நீ உண்மையிலே ஒரு ஆடு மேய்க்கலாம், உண்மையிலே நீ ஒரு மாடு மேய்க்கலாம், பரவாயில்ல. ஆனால் ஜீவனுள்ள தேவனாய் உனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை பின்பற்றி வாழ்வாய் என்று சொன்னால் நிச்சயமாய் உன்னை அரசனாய் மாற்ற இயேசுவான் கூடும். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்ததானே அப்ரஹாம் லிங்கன், யார் அவரு? எப்படி ஜனாதிபதியாய் மாறினாரு? அவர் ஒரு செருப்பு தைக்கிற ஒரு கூலி தொழிலாளருடைய மகனாகத்தான் அவர் பிறந்தார். ஆனால் தேவனை அதிகமாக நேசித்தார், விசுவாச அறிக்கை செய்தார். நான் ஒரு நாள் அமெரிக்க ஜனாதிபதியாய் மாறுவேன், நான் ஒரு நாள் அமெரிக்க ஜனாதிபதியாய் மாறுவேன் என்று சொல்லி தெரு விளக்கின் மத்தியில் இருந்து படித்தாராம். பாருங்க, ஒரு காலம் வந்தது, செருப்பு தைக்கிற ஒரு கூலி தொழிலாளிய மகன் அமெரிக்க ஜனாதிபதியாக வந்து அமெரிக்க தேசத்தை அவர் ஆண்டார் என்று சரித்திரம் கூறுகிறது. ஆமா, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளை, ஆண்டவருக்கு பிரியமான மக்களை அவர் ஒரு நாளும் உயர்த்த தவறியதே இல்லை. சரி, இந்த தாவீது வனாந்திரத்திலே அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தாலும் அவன் தன்னுடைய அண்ணமாரெல்லாம் ராணுவத்தில் பெரிய ஆளா இருக்கிறாங்க. சவுலினுடைய ராஜ்யத்தில் அவருடைய ராணுவத்தில் அவர்கள் பெரிய ஆட்களாய், சவுலோடு கூட யுத்தம் செய்கிறவர்களாய் அவருடைய மிலிட்டரியில் இருக்கிறாங்க. ஆனா இவனும் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். இவனை யாருமே கண்டுகொள்ளல. இவருடைய தாயை பற்றி நமக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் இவருடைய தகப்பனாய ஈசாயை பற்றி சொல்லுறது, அவங்க அப்பா கூட அவனை மறந்துட்டான். தனக்கு ஒரு பிள்ளை இருக்குது என்பதே மறந்துட்டான். எப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலைமை பாருங்க. எந்த தகப்பனாவது தன் பிள்ளையை மறப்பானா? ஆனா அந்த ஈசாய் மறந்துட்டான். சாமுவேல் வந்து கேட்கிறார், உனக்கு இந்த 7 பிள்ளைதானா? இந்த 7 பேரில் ஒருவரையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளவில்லை, வேற யாராவது இருக்கிறாங்களா? அப்பந்தான் அவனுக்கு ஞாபகம், ஆமா ஆமா ஒருத்தர் இருக்கிறான், அவன் இந்த ஆடை வச்சுட்டு காட்டுல கிடக்கிறான், அவன் ஆடு மேய்க்கிறதா அவன் லாய்க்கு என்று அலட்சியமான ஒரு பதில்தான் அந்த ஈசாயுடைய வாழ்க்கையிலிருந்து வருகிறது. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் சொல்லுவாங்க, இவன் எங்க உருப்பட போறான், இவன் தம்பி நல்லா படிப்பான், இவங்க அக்கா நல்லா படிப்பா, இந்த பையன் ஒரு காசுக்கு ஆகாது, இவன் உருப்படவே மாட்டான், படிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பிள்ளைகளை பெற்றோர்கள் உதாசீனப்படுத்துவதை பார்க்கிறோம்.
எந்த பிள்ளைகளையும் பெற்றோர்கள் உதாசீனப்படுத்தக்கூடாது. அந்த பிள்ளைகளை நல்லவர்களாய் வல்லவர்களாய் மாற்றுவது ஒரு பெற்றோருடைய கடமையாக அது இருக்கிறது. அவர்களை முன்னேற்றுவது ஒரு பெற்றோருடைய தலையாய கடமை. அந்த ஈசா அதெல்லாம் நினைக்கல, அவன் மறந்துட்டான். ஆனா சாமுவேல் சொல்றான், இல்ல இல்ல, அவன் இங்க வர்ற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன், அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆள் அனுப்பி தாவீதை அழைச்சிட்டு வர்றாங்க. நீங்க வா, உன்னை உங்க தகப்பனார் அழைக்கிறார், சாமுவேல் என்று ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த தாவீதை அவர்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்படி அழைத்துட்டு வந்தபோது கர்த்தர் சொல்றாரு, இவன் தான். அவன் வரும்போதே அழகிய ரூபம், நல்ல அழகா இருக்கிறான். ஆடு மேய்க்கிற எப்படின்னு அழகா இருக்கும். ஆண்டவர் மனுஷன் முகத்தை பார்க்கல, அவன் இருதயத்தின் அழகை ஆண்டவர் பார்த்தாரு. அவ்வளவு அழகா இருக்கிறான் அந்த தாவீது. நல்ல சூடான முடி, அழகான கண்கள், நல்ல தோற்றத்தோடு கூட அந்த தாவீது வாலிபனாய் இளைஞனாய் அவர் காணப்படுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, இவன் தான் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் ராஜாவாய் தெரிந்து கொண்டவன், இவனை எழுந்து நீ அபிஷேகம் பண்ணி என்று சொல்லி. பாருங்க, ஒரு வினாடியில காரியம் மாறிடுச்சு. நேற்று வரைக்கும் அவன் ஆடு மேய்ச்சான், இன்றைக்கு அவன் இஸ்ரவேலின் ராஜாவாய் அவன் அபிஷேகம் பண்ணப்படுகிறான். நாளொன்று வருகிறது, சமஸ்த இஸ்ரவேலிலும் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். காரணம் என்ன தெரியுமா? யோசேப்பை உயர்த்துவதற்கான காரணம், அவன் தேவனுக்கு உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ்ந்தான். தாவீது உயர்த்தப்படுவதற்கு காரணம் வேற ஒன்றுமல்ல, அவன் இரவும் பகலும் கர்த்தரை துதிக்கிறவனாய் ஆண்டவரை நேசிக்கிறவனாய் காணப்பட்டான். நான் கர்த்தரை காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும் என்று சொல்லி பல சங்கீதங்களை எழுதி பாடல்களை எழுதி எழுதி அந்த காட்டுல அவன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் எப்போது ஆண்டவரை வீணையினாலும் சுரமண்டலத்தினாலும் அவன் தன் கையிலே கிடைத்த அந்த அந்த இசை கருவிகளை வைத்து தேவாதி தேவனை வாழ்த்தி பாடிக்கொண்டே இருந்தான் என்று நாம பார்க்கிறோம். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் நீங்க உயர வேண்டுமானால் நீங்கள் தேவனை துதித்து பாடுங்க. மனம் சோர்வடைந்து விடாதீங்க. எங்க அப்பா மறந்துட்டாரே, எல்லாத்தையும் படிக்க வச்சு மிலிட்டரிக்கு அனுப்பிட்டாரே, என்ன ஆடு மேய்க்க போட்டுட்டாரே என்று சொல்லி நீ சோர்ந்து போகாதே. உன்னை உயர்த்த ஒரு தேவன் இருக்கிறார். உன் தகப்பன் உனக்கு செய்ய முடியாததை, உன் சகோதரன் உனக்கு செய்ய முடியாத உயர்வுகளை உனக்கு கொண்டு வர இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு. ஒரு நாள் வந்தது, தாவீதை அழைத்துக் கொண்டு வந்து அவரை சிங்காசனத்திலே உட்கார வைத்து நீதான் எங்களுக்கு ஆள வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலின் மூப்பர்களும் இஸ்ரவேலில் இருந்ததான பலவான்களும் தாவீதை தேடி வந்து அந்த சிங்காசனத்திலே உட்கார வைத்தார்கள். தாவீது ஏறக்குறைய 40 ஆண்டுகள் சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயா இருந்து தேவ ஜனங்களுக்கு நன்மையும் செம்மையுமான காரியங்களை செய்து முதிர் வயதிலே மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டான் என்று வாசிக்கிறான். ஆமாங்க, சிறியவனை குப்பையில் இருந்து, எளியவனை புழுதியில் இருந்து. ஆடு மேய்க்கிற எங்க படுத்திருப்பான் யோசித்து பாருங்க. காட்டில் படுத்திருப்பான், புழுதிலாம் படுத்திருப்பான், மண்ணில் தான் படுத்திருப்பான். நான் சின்ன வயசுல ஊர்ல இருக்கும்போது படிக்கும்போது ஆடு மாடு மேய்க்கிற தம்பிமார அண்ணமார பார்த்துருக்கேன். நான் எங்கேயாவது ஆடு மாடை மேய்க்க விட்டு அந்த மரத்தடியில அந்த புழுதியில கொஞ்சம் வைக்கோல் போட்டு அதை படுத்திருப்பாங்க. அதுதான் தாவீதுடைய நிலைமையா இருந்துச்சு. ஆண்டவர் அவனை பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் சிங்காசனத்திலே உட்கார பண்ணி அவர் எவ்வளவாய் மேன்மைப்படுத்தினார் பார்த்தீங்களா? இயேசு நல்லவர். யோசேப்பை உயர்த்துவதற்கு பரிசுத்தம் தேவை. தாவீதை உயர்த்துவதற்கு இரவும் பகலும் கர்த்தரை துதிக்கிற ஒரு நாவு, துதிக்கிற வாய் இருக்க வேண்டும். கஷ்டம் வருதா, ஆண்டவரை துதி. வியாதியா, கர்த்தரை துதி. பசியா, கர்த்தரை துதி. எதிரி உன்னை அடிக்க வருகிறானா, நீ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன் குடும்பம் உன்னை மறக்கிறதா, நீ ஆண்டவருக்கு நல்ல நன்றி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு சகோதரன் உன்னை அவமானப்படுத்தி பேசுகிறானா, நீ ஆண்டவரை நன்றி சொல்லி ஆண்டவருக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ணு. துதிச்சுக்கிட்டே இரு. நான் கர்த்தரை காலத்தில் நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு உன் வாயில் என்ன இருக்குது? பீடியா, சிகரெட்டா, கஞ்சாவா, புகையா, புகையிலையா, சாப்பாடா, கெட்ட வார்த்தையா, துன்மார்க்க வார்த்தையா, எதுவும் வாயில இருக்குது?
ஆண்டவரை துதிக்கிற துதி உன் வாயில் இருக்குமானால் நிச்சயமாய் கர்த்தர் உன்னை ஒரு நாள் உயர்த்தி எல்லாரும் ஆச்சரியப்படும்படி கன்னத்துல கை வைக்கி பார்க்கும்படி, ஓ ஆடு மேய்த்தவனாய் இவன் இன்றைக்கு அரசனாய், இன்றைக்கு தேசத்துல ஒரு மந்திரியாய், சிஎம்ஆய், இன்றைக்கு ஒரு கலெக்டராய், இன்றைக்கு ஒரு மேயராய் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கத்தக்க அளவுக்கு தேவனாய் கர்த்தர் உயர்த்துவார். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறார், எளியவனை பொழுதிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணி வாக்குத்தத்தம் பண்ணின தேவன். அப்படியாக உட்கார பண்ண வைப்பதற்கு தேவனுக்கு வல்லமை உண்டு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் அநேகரை பற்றி வேதத்தில் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஒரே ஒரு சகோதரியை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். வேத புத்தகத்திலே ரூத் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. இந்த ரூத் யார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இவள் மோவாபிய தேசத்தை சேர்ந்தவள். இந்த மோவாப் என்ற ஒரு ஜாதி கர்த்தரால் அருவருக்கப்பட்ட ஒரு ஜாதி. அது தகப்பனுக்கும் மகளுக்கும் பிறந்த ஒரு சந்ததி தான் இந்த அம்மோன் மோவாப் என்ற 2 சந்ததிகள். இவைகளை ஆண்டவர் வெறுத்தார். இப்படிப்பட்ட சந்ததியை வெறுத்தார். ஆனால் இந்த ரூத்து ஒரு நாள் உயர்ந்த நிலைமைக்கு வருகிறார். என்ன உயர்ந்த நிலைமை? இயேசு கிறிஸ்துவே அவருடைய வம்சத்தில், அந்த ரூத்தினுடைய வம்சத்துல அவர் பிறந்து வருவதை தேவன் தெரிந்து கொண்டார். இதை விட வேற என்னங்க வேண்டும்? ஆமாம், நிலைமை என்ன? அந்த மோவாப் தேசத்துல ஏதோ வேலை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அங்கே பஞ்சம் படைக்க போன யூத ஸ்திரியாகிய நகோமியுடைய பிள்ளைகளில் ஒருவனுக்கு அவள் வாழ்க்கைப்பட்டாள். ஆனால் திடீர்னு சொல்லி அவருடைய புருஷன் சத்துமா, அவருடைய மாமனி எலிமெலேக்கும் செத்து போனார். இப்போ நகோமி தன்னுடைய தேசம் பெத்லெகேமுக்கு திரும்ப வேண்டிய சூழலை வந்தது. தன் மருமக்குமார்கள் 2 பேரையும் ரூத்து, ஓர்பால் 2 பேரையும் பார்த்து சொல்றா, நீங்கள் உங்களுடைய மோவாப் தேசம் திரும்ப போயிருங்க, என் பிள்ளைகள் 2 பேர் இறந்துட்டாங்க, இனிமேல் உங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க என்னால முடியாது அப்படின்னு தன் மருமக்குமார்களை அவள் திரும்ப அனுப்புகிறாள். ஆனால் ஓர்பாள் அழுதாள், தன் மாமியை முத்தமிட்டாள். இனிமேல் இந்த கிழவியால் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, இந்த கிழவி எனக்கு வேண்டாம்னு சொல்லி தன்னுடைய தேவனிடத்திற்கும் தன்னுடைய ஜனத்திற்கும் அவள் திரும்பி போய்விட்டாள். ஆனால் ரூத்துவோ தன் மாமியை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டாளாம். தன் மருமக்குமார்களுக்கு தான் ஆராதிக்கிற தேவனை பற்றி இந்த நகோமி சொல்லி இருந்திருக்க கூடும். இஸ்ரவேலின் தேவன் யார்? யூத மக்களுடைய கடவுள் யார்? அவர்தான் வானத்தையும் பூமி படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், மோவாபியர்கள் வணங்குவதை போல் இல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். இன்னும் பல காரியங்களை நகோமி தன் மருமகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க கூடும். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை, ஜீவனுள்ள தேவனை உறுதியாக பற்றி பிடித்து கொள்ள வேண்டுமானால் பெற்றோர்கள் தேவனை பற்றி பிள்ளைகளுக்கு கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும். அவர் யார்? ஏன் ஆராதனை போனோம்? ஏன் ஜெபம் பண்ணணும்? ஏன் பரிசுத்தமாய் வாழணும்? ஏன் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கணும்? எதுக்காக காணிக்கை கொடுக்கணும்? எதுக்கு ஊழியம் செய்யணும் என்றெல்லாம், எதுக்கு ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளணும், எதுக்காக அபிஷேகத்தை, பரிசுத்த அபிஷேகத்தை பெறணும் என்பதை பற்றியெல்லாம் பிள்ளைகளுக்கு, நம்ம வீட்டுக்கு வந்தவர்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கெல்லாம் நாம் நம்முடைய ஆண்டவரை நல்ல ஸ்ட்ராங்கா அறிமுகப்படுத்தணும். அப்பதான் அவங்க விட்டு பிரிய மாட்டாங்க. அது மாதிரி தன்னுடைய மாமி ரூத்துக்கு தான் ஆராதிக்கிற தேவனை பற்றி சொல்லியிருக்க கூடும். அதை தெரிந்து கொண்ட, அதை கற்றுக்கொண்ட ரூத்து தன் மாமி தன்னை திரும்பி போக சொன்னாலும், இல்ல நான் போக மாட்டேன், உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய நாடு என்னுடைய நாடு என்று சொல்லி தன் மாமியை அவள் உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டாளாம். சரி, 2 பேரும் இப்போ பெத்லெகேமுக்கு வருகிறாங்க. அந்த பெத்லெகேம் அப்பதான் பஞ்சமெல்லாம் தீர்ந்து அறுப்பு அறுக்கிற நாட்கள். பைபிள் எங்கும் ஆட்கள் அறுப்பு கதிர்களை அறுத்து கொண்டிருக்கிறாங்க. சரி, வீட்டுக்கு வந்தாச்சு, சாப்பிடணும் இல்லையா? மருமக கேட்கிறா, ரூத்து கேட்கிறா, மாமி இந்த வயலிலே அறுத்து கொண்டிருக்கிறவர்களை பின்னாடி போய் கீழே சிந்துகிறத நான் பொறுக்கி கொண்டு வரட்டும் என்று சொல்லி, மாமி ஓகே நீ போயிட்டு வரலான்னு சொல்லி அவள் எதர்ச்சியாக போகும்போது அங்கே ஒரு வயலிலே அநேக ஜனங்கள் அறுத்து கொண்டிருக்கிறார்கள்.
கோதுமை அறுத்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே கீழே கிடக்கிறத அவள் ஒன்றாக பொறுக்குகிறாள். கீழே கிடக்கிற மணிகளை பொறுக்குகிறாள். அப்ப அந்த வயலுக்கு சொந்தக்கார ஒருத்தர் வர்றார். அவருடைய பேர் போவாஸ். அவர் வயலில் அறுக்கிறவங்களை பார்த்து வாழ்த்துகிறார். வாழ்த்திட்டு, யார் இந்த பெண் பிள்ளை, இவன் வயலில் என்ன வேலை பொறுக்கிக்கிட்டு என்ன செய்யறான்னு சொல்லி கேட்டபோது வேலை சொல்றாங்க, இவன் நகோமியுடைய மருமகள் மோவாபில் இருந்து வந்தவள். அப்படியா என்று சொல்லி, பிரியமானவர்களே, அவளோட அன்போடு ஆதரவோடு கூட பேசி, நீ வேற எங்கேயும் போக வேண்டாமா, என் வயலிலேயே வந்து நீ அறுப்பு தீர்ற வரைக்கும் நீ பொறுக்கிக் கொள்ளலாம், இவளுக்காக சில கதிர்களை சிந்தவிடுங்கள் என்று சொல்லி தன் வேலையாள் கண்காணி இடத்திலே அவன் சொல்லி போகிறான். நாட்கள் கடந்து போகிறது. அந்த பொறுக்கிற வேலையை அவள் செய்து கொண்டே வருகிறாள். ஒரு நாள் திடீரென்று மாமி சொல்கிறாள், அவளுக்கு சில உபதேசங்களை கொடுக்கிறாள். 23ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமா, இன்றைக்கு நீ காலையில் எழுந்து குளித்து எண்ணெய் பூசி புதிய வஸ்திரத்தை தரித்து, அந்த போவாஸ் நீங்க அறுப்பு இருக்கிறவங்க அந்த அந்த அம்பாரத்தில் அவன் படுத்திருப்பான், நீ போய் அவருடைய காலடியிலே படுத்துக்கொள் என்று சொல்லி பாருங்க. அவன் எவ்வளவு அருமையான ஆலோசனையை ஒரு மாமி சொல்கிறாள் என்று சொல்லி அந்த ஆலோசனைக்கு அவள் கீழ்ப்படுகிறாள். அங்கே போவாசை சந்திக்கிறாள். போவாசோடு கூட பேசுகிறாள். அந்த போவாஸ் சொல்கிறான், இன்றைக்கு நான் உன்னை முறைப்படி நான் விவாகம் செய்து கொள்வேன் என்று சொல்லி. ஆமாம், எந்த வயலில் பொறுக்கினாலோ அதே வயலுக்கு சொந்தக்காரனுக்கு சொந்தக்காரியாய் மாறிவிட்டாள். எத்தனை அருமை பாருங்க. அவன் பெரிய ஆஸ்திகாரன். சிந்தி கிடக்கிறதை பொறுக்கிற அந்த ரூத் இப்போ அதே வயலுக்கு சொந்தக்காரியாக தேவன் அவளை மாற்றிவிட்டார். அவருடைய வம்சத்தில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, காரணம் என்ன? யோசேப்பு உயர்த்தப்பட்ட என்ன காரணம்? அவன் பரிசுத்தமாயிருந்தான். தாவீது உயர்த்தப்பட என்ன காரணம்? எந்த சூழலில் ஆண்டவர் அவன் துதிச்சுக்கிறவராயிருந்தான். இப்ப இந்த ரூத் உயர்த்தப்படுவதற்கு என்ன காரணம்? அவள் தன் மாமியின் தேவனை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டாள். அல்லேலூயா. எங்கள் இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி பிடிங்க. கடமைக்காக இல்ல, ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும், சாப்பாடு கிடைக்கணும், அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், இயேசுவை பின்பற்றாத. அதை பின்பற்றாலே உனக்கு கிடைக்கும். இயேசுவை பின்பற்றினால் ஒரு விசேஷமான காரியம் என்னன்னு கேட்டா, ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை இந்த பூமியிலே கர்த்தர் உனக்கு தருவார். உயர்ந்த நிலைமையிலே கர்த்தர் உன்னை வைப்பார் கொண்டு போய். ஆமாங்க, சிறைச்சாலையில் இருந்து சிங்காசனம் யோசேப்புக்கு, ஆடு மேய்த்ததிலிருந்து அரசாங்கம் தாவீதுக்கு, பொறுக்கி சாப்பிடுவதிலிருந்து சொந்தமாய் நிலத்தின் சொந்தக்காரியாய் மாறினது ரூத்துவுக்கு. காரணம், ரூத்து தன் தேவனை உறுதியாய் பிடித்தாள். தாவீது தன் தேவனை இரவும் பகலும் துதித்து ஆராதித்தான். யோசேப்பு எப்படிப்பட்ட சூழலில் தன்னை பரிசுத்தமாய் காத்துக் கொண்டான். இன்னும் அநேகரை பற்றி வேதம் சொல்லுகிறது. நமக்கு வர்ற வாரத்தில் நம்ம முடிஞ்சாலும் பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம ஒரு நிமிஷம் அர்ப்பணிப்போமா? கண்களை மூடி தேவன் நோக்கி நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல பிதாவே, நன்றியோடு நம்ம துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து எளியவனை பொழுதிலிருந்து அவனை உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறார். யார் என்னை உயர்த்தக்கூடும்? யார் எனக்கு உதவி செய்யக்கூடும்? ஐயோ, எனக்கு உதவி செய்ய யார் இல்லையே, நான் எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறேனே. நீ கலங்க வேண்டாம். உன்னை நினைத்திருக்கிற, உன்னை பார்த்து கொண்டே இருக்கிற, உன்னை உயர்த்துவதற்காகவே காத்திருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நிச்சயமாய் உன்னை உயர்த்துவார். யோசிக்க பரிசுத்தமாய் வாழ,
தாவீதை போல இரவும் பகல் எந்த நிலையில் அவரை துதி. உன் நாவுல அவரை துதிக்கிற சத்தம் மட்டுமே இருக்கட்டும். இயேசுவை பின்பற்றுவது ரூத்துவை போல மரணமே அல்லாமல் நான் உம்மை விட்டு உம்முடைய தேவனை விட்டு நான் புரியவே மாட்டேன். சாகிற வரைக்கும் இயேசு விட்டு நீ புரியக்கூடாது. என் குடும்பத்துக்காரன் பிரிஞ்சுட்டேன், அண்ணன் தம்பி சொல்லிட்டாங்க பிரிஞ்சுட்டேன், அக்கா தம்பி சொல்லிட்டு என் கல்யாணத்துக்கான உலகத்தோடு போவதுக்கான இயேசு விட்டு பிரிஞ்சுட்டேன் என்று நீ சொல்லாத. உன்னை உயர்த்துகிற ஒரு தெய்வம், அவரை உறுதியாய் பிடித்துக்கொள். சாகர வரைக்கும் இயேசுதான். ஜீவன் போகும்போது அவருடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விடு. இயேசு சொன்னார், பிதாவே உடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி. அதுபோல மரிக்கிற வரைக்கும் உன் ஆவி பிதாவிடத்தில் போகிற வரைக்கும் அவரை விடாமல் பிடித்துக்கொள். இன்னைக்கு நீ ஏழையா இருக்கலாம், அண்ணன் கூலி வேலை செய்யலாம், நீ யாரிடத்துல போய் எடுபடி வேலையில செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், கீழே சிந்தி கிடக்கிற பொறிக்கை நீ சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். ஒரு நாள் வரும், இந்த தேசத்துல அநேக இடங்களுக்கு உன்னை சொந்தக்காரனாய் சொந்தக்காரியாய் உன்னிடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வேலை செய்யும்படியாய் அந்த சூழ்நிலையை தேவன் உருவாக்கி தருவார். கவலைப்படாதீர்கள். கண்ணீரை துடைக்க, வேதனையை மாற்ற இயேசு இன்றைக்கு உன் அருகில் இருக்கிறார். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு போய் துதிக்கிறோம். வாக்குத்தத்தம் செய்த தேவனே, வாக்கு மாறாதவரே, வார்த்தைகளை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் யோசேப்பை போல, தாவீதை போல, ரோத்துவை போல உயர்த்துங்கப்பா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை யார் உயர்த்துவா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்காங்கப்பா. ஆண்டவரே, யாரெல்லாம் உறுதியா இன்னைக்கு பற்றி பிடிப்பேன், இயேசுவை மட்டுமே பின்பற்றுவேன் என்று சொல்கிறார்களோ அவர்களை ரோத்துவை போல உயர்த்தும். யாரெல்லாம் இரவும் பகலும் எந்த சூழ்நிலையும் துதிக்கிறார்களோ, தன் வாயிலே துதிக்கு மாத்திரம் இடம் என்று சொல்லி தாவீதை போல வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லாம் உயர்த்தும். யாரெல்லாம் யோசேப்பை போன்று தனிமையிலே, தூரத்திலே, கண்காணாத இடங்களிலே, தேசத்தில் இருந்தாலும் பரிசுத்தனாய் வாழ்வின் உயர்வு என் இயேசு பார்க்கிறார், என் தெய்வம் என்னை பார்க்கிறார் என்று பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அவர்கள் உயர்த்தீர்கள். வார்த்தைகள் எல்லாமே பூர்ணமான கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.